கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திற்கு வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக வேத வசனத்துக்கு ஒத்த ஒரு கிரியையுள்ள கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த இந்த நல்ல வசனங்களுக்காக நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கிறதுனாலும் தியானம் செய்கிறதுனாலும் நாங்கள் ஒரு கனியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் வாசம் செய்கிற இடத்திலே கர்த்தரோடு கூட வந்து என்றென்னைக்கும் ஜீவித்திருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற போதனைகள் எங்களை தேற்றும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கவனமாய் செவி சாய்க்கவும் எங்கள் இருதயத்திலே பக்குவமாய் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை வாசித்து தியானம் செய்வதற்காக நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் போது யோவான் நான் கண்டேன் என்று 2 காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த குறுகிய இந்த கொஞ்சம் சின்ன பகுதியில யோவான் சொல்லுகிறார் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த முதல் வசனம் சொல்லுகிறது நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இப்போ அவர் இந்த பூமியில அவர் வாழ்நாள் முழுவதுக்கும் வானத்தையும் கண்டார், பூமியையும் கண்டார். ஒரு சமயம் வரும்போது பொல்லாத மனுஷர்கள், புறஜாதியாரான மனுஷர்கள், கர்த்தரை விசுவாசிக்காத மனுஷர்கள் அவரை பத்ம தீவில கொண்டு அங்கே போட்டு விட்டார்கள். அந்த இடத்திலே தேவனோடு கூட நெருக்கமான உறவு கொண்டவராக கர்த்தர் அந்த யோவானுக்கு பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறதாக அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அங்கே இதுவரைக்கும் கண்டிராத காரியங்களை கண்டதாக அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். 2வது வசனத்துல புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யோவான் கண்ட இந்த காரியங்கள் நம்மையும் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த காரியங்கள் இருக்கும்படியாக அவர் அந்த காரியத்தை நமக்கு தெரிவிக்கிறார் என்றால் அவர் கண்டதை ஆச்சரியத்தோடு நமக்கு தெரிவிக்கிறதில்ல, அவர் கட்டளை பெற்று இருக்கிறார். அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்தவர்களாக நாம் அந்த காண்பித்திருக்கிற யோவான் தான் கண்டதாக சொன்ன அந்த காரியங்களை நாமும் காண்பதற்கு ஏதுவாக கடந்து செல்ல வேண்டும் என்று வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த காரியம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. புதிய வானத்தை நான் கண்டேன், புதிய பூமியை கண்டேன். 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய்
தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தூதன் யோவானுக்கு காண்பித்திருக்கிறார். அதைத்தான் இவர் முதல்ல அங்கே 2வது வசனத்தை சொல்கிறார், நான் கண்டேன், அங்கே ஒரு நகரத்தை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் அந்த கண்ட காரியத்துல கொஞ்சம் விளக்கமாக நமக்கு சொல்லி தருகிறார். அங்கே அந்த ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துக்கு 12 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களை இவர் உற்று பார்க்கும் போது அந்த வாசல்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த பெயர்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய அந்த 12 பேருடைய நாமங்கள் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த நகரத்துக்கு ஒரு மதில் சுவர் காம்பவுண்ட் இருந்துச்சு. அந்த காம்பவுண்டையும் அவர் கொஞ்சம் நீட்டா ஆழமாக கருத்தாக ஆவலோடு கூட பார்க்கும்போது அந்த மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன என்று சொல்லுகிறார். எவ்வளவு கிளியரா அவர் பார்த்திருப்பாருன்னு பாருங்க. எவ்வளவு கிளியரா அவருக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கிளியரா அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அதுல கிளியரா இருக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட கர்த்தர் நமக்கு அதை தெரிவித்திருக்கிறார். அப்ப ஏதோ வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னமா இருக்குது, அது எப்போ நடக்க போறது, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று இல்லாதபடிக்கு யோவானுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதோ அதே தெளிவுடன் அது நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் உணர வேண்டும். 12 அஸ்திபார கற்கள் அங்கே இருந்தன. அந்த அஸ்திபார கற்களுக்கும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய நாமங்கள் அதுல எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு கிளாரிட்டின்னு பாருங்க. நம்ம சில நேரத்துல ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு நேரம் போறதற்காக அந்த வழியை எப்படி அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது நம்ம தெளிவாக சொல்லும்படி கேட்டால் அவங்க ஏதாவது ஒரு கடைக்கு பேரோ ஒரு பெரிய கட்டடத்தின் பேரையோ சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். போயிருப்போம், வந்திருப்போம், நமக்கு அது அப்படியா, அப்படி ஒன்று அங்கே இருக்கிறதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பரலோக ராஜ்யத்திலே இந்த யோவான் பார்த்த காரியம் தேவதூதன் யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். யோவான் எவ்வளவு தெளிவாக அதை பார்த்திருக்கிறார். ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தினுடைய அழகை குறித்து அதனுடைய அளவை குறித்து அழகாக விளக்கி சொல்லுகிறார். அவர் அந்த நகரத்துக்கு 12 வாசல் இருந்தது. அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டாரு. சொல்லுகிறார், அந்த 12 வாசல்கள்ல இஸ்ரவேல் கோத்திரத்தார் 12 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. அதை சொல்லுகிறார். அந்த நகரம் மதில் வைத்து பாதுகாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட காணப்படுகிறதை அவர் பார்த்திருக்கிறார். அந்த மதில்களுக்கு அஸ்திபார கற்கள் இருந்தன. அதுவும் எத்தனை வச்சிருந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கும் கூட பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் தெளிவாக விளக்கமாக பார்க்க போனால் அந்த கற்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்டேன் என்று சொன்னவர் காணவில்லை என்றும் ஒன்று சொல்லுகிறார். என்னத்தை காணவில்லை என்கிறதை நம்ம பார்ப்போம். 22ஆம் வசனத்தை பாருங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. பாருங்க, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. பூமியில கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக எங்க இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் 2 பேர் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆலயங்களாக இருக்கிறோம். சேர்ந்து வரும்போது ஒரு தேவாலயமாக, குட்டி ஆலயமாகவே அங்கே இருக்கிறோம். இப்போ இவர் பரலோகத்தை இப்படி அவருடைய வாழ்நாளெல்லாம் தேவாலயத்துல போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து பழக்கப்பட்ட இந்த யோவானுக்கு அந்த பரிசுத்த நகரத்தை பரலோகத்துல பார்த்த உடனே அங்க ஆலயம் எங்க இருக்குது, எப்படி போறலாம், எப்ப போய் அதுல ஆராதிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நல்லா பார்த்திருப்பாரு, ஆலயம் எங்க இருக்கு, வாசல் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு, எந்த வழியா உள்ள போகணும்னு பார்த்தாச்சு, அதெல்லாம் எப்படி அலங்காரத்தோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்திருக்கிறார்.
இப்போ பாக்குறார், அங்க தேவாலயத்தை நான் காணவில்லை. அந்த வசனத்திலேயே பிற்பகுதி சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆலயத்திலே போய் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக வாஞ்சிக்கிற விருப்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்க வேண்டும். அங்கே ஆலயத்தை காணவில்லை, ஆனால் அங்கே ஆலயம் இருக்கிறது. அவர் காணவில்லை, ஆலயத்தை ஒன்றை தேடுகிறார். எப்படி தேடி இருப்பார்? 4 சுவர் உள்ள ஒரு கட்டடத்தை அவர் ஒருவேளை தேடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் 4 சுவருள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து போறதையும் அதோட நிறுத்தி விடுகிறதையும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. நம் ஆவிக்குரியவர்களாக இந்த சுவர் உள்ள ஒரு ஆலயத்தை தேடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் ஆலயமாக அந்த ஆலயத்துக்குள்ளே அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக, அவர்களோடு ஒன்றித்திருக்க, தேவனுடைய மகிமை அவர்களுக்கு உள்ளே காணும்படியாக நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும் என்று நமக்கு அவர் காண்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஹல்லேலூயா. இந்த பூமியில பாருங்க, இப்ப இன்றைக்கு நாளைக்கெல்லாம் சாயங்கால நேரத்துல அதிகாலை வேளையில எல்லாம் ரோட்ல எல்லாம் போனோம்னா பயங்கரமான ஒளிமயமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கலாம். கொண்டாட்டங்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள். இந்த கொண்டாட்டங்கள்ல அவ்வளவுக்கு ஒரு அலங்காரத்தை நம்ம எல்லா பக்கமும் வெளியில நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேசத்திலே ஆலயங்களிலும் பண்டிகை நாட்கள் வரும்போது அலங்காரங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிப்படையான அலங்காரங்களை அல்லாதபடிக்கு அந்த ஆவிக்குரிய அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த நகரத்துக்குள்ளே தேவாலயம் என்று சொல்லப்படுகிற தேவனாகிய கர்த்தரும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இடத்துல என்ன அலங்காரம் இருந்தது, என்ன வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. பகல்ல நமக்கு இங்க வெளிச்சம் கொடுக்கிறதற்கு இந்த பூமியில சூரியன் தேவையா இருக்கிறது, ராத்திரி வெளிச்சம் கொடுக்கிறதற்கு சந்திரன் தேவையா இருக்கிறது. ஆனால் யோவான் பார்த்த இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள தேவாலயமாக சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார்கள் ஆலயமாக. அங்க அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறதற்கு அங்க சூரியனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம். ஏனென்றால் அவை அங்கே இல்லை, தேவையில்லாத ஒரு காரியம் அது. இந்த பூமியிலே சூரியனை நாம் காண்போம், சந்திரனை காண்போம், அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த பூமியை விட்டு நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற நேரத்துல இதெல்லாம் வேண்டாத பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள். அங்கே பாருங்க, அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நம்ம போகக்கூடிய இடம், நம்ம போய் சுதந்திரம் பண்ண போகிற இடம், நம்ம போய் என்றென்றைக்கும் நித்திய காலமாக ஒரு நாளும் முடிவில்லாத, ஒரு நாளும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிற இடம் எப்படி இருக்குது? நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் விளக்காக அங்கே இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகிமையே அங்கே பிரகாசத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே ஒரு பிரகாசம் உண்டாவதற்கு தேவனும் தேவகுமாரனும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பிரகாசமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு பிரகாசத்தை கொடுக்க, வெளிச்சத்தை கொடுக்க தேவனாகிய கர்த்தரையும், அதாவது சர்வ வல்லமையுள்ள கர்த்தரும் அவருடைய குமாரனாகிய இயேசு நமக்குள்ளே இருப்பார்களானால் நாமே இந்த புறஜாதிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அங்கே சூரியனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம், தேவனுடைய மகிமையை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறவர்களாக இருப்பார்கள். உலக மக்கள் இருளிலே போய்கொண்டிருக்கிறார்கள், இருளுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிறவர்கள் இந்த இருளிலே எங்கே திரும்பி எங்கே போக வேண்டும் என்று அறியாதவர்களாக, அறிவில்லாதவர்களாக
எங்கே போகிறோம் என்றே தெரியாமல் போய்கொண்டு அவர்களுடைய ஒரு தடவை திரும்பி வர முடியாத ஒரு எல்லைக்கு போன பிறகு அவர்கள் நரகத்துக்குள்ளே போகிறார்கள். அவர்களால் திரும்பி வர முடியாது. ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு எல்லைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் பிரகாசிப்பிக்கிற அந்த இடத்துக்குள்ளே போகிறதற்காக இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தருடைய மகிமையையும் ஆட்டுக்குட்டியானவராகிய தேவகுமாரன் ஆகிய அந்த விளக்கையும் சுமந்து செல்கிற நாம் அந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் நடக்கும்படியாக, அந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் தேவனை காணும்படியாக, அந்த வெளிச்சத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியை கண்டுபிடிக்கும்படியாக அவர்களுக்கு வழி காட்டுகிறதுக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சரி, அந்த வெளிச்சத்துல யார் தான் போவாங்க? இங்கே பூமியில இருக்கிறார்கள் ஜனங்கள். பூமியிலே அந்த வெளிச்சம் இல்லை. சூரியனும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. அது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரத்துல உதிக்கிறது, ஒவ்வொரு நேரத்துல மறைகிறது. அது எல்லாருக்கும் அதனுடைய காரியங்களை அனுபவிக்க முடிகிறதில்லை. தேவனுடைய வெளிச்சம் இல்லாத பட்சத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவனாகிய கர்த்தரும், சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனாகிய கர்த்தரும், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவாகிய அந்த விளக்கும் அந்த நகரத்தை பிரகாசிப்பிக்கிறவர்களாய் அங்கே இருக்கிறது. யாருக்காக? யாருக்காக அவர்கள் அங்கே பிரகாசிக்கிறார்கள்? பிரகாசம் உள்ளவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக, பிரகாசிப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக? 24ஆம் வசனத்தை பாருங்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடப்பார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் அங்க போறதுக்கு அவர்களுக்கு வழி தெரியாது. அவர்கள் இருட்டிலே நடக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். இருளிலே நடக்கும்படியாய் ஜனங்களை இழுத்து செல்கிறார்கள். இருளிலே நடக்கும்படியாகவே அவர்கள் வேற எந்த வெளிச்சத்தை காண வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாதவர்களாக கடந்து நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக, அவர்கள் மேல் பரிதாபம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக, அவர்களை எப்படியாவது வழி திருப்ப வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பரலோக ராஜ்யத்தின் இந்த மகிமையை அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த வெளிச்சத்திலே நடக்கிறதற்கு ஜனங்கள் அங்கே போக வேண்டுமானால், அங்கே போக வேண்டுமானால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஜனங்களை ரட்சிப்புகளாக நடத்துவதற்கு என்ன காரியத்தை செய்வதற்கு, என்ன தியாகத்தை செய்வதற்கு? பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட கடந்து போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 25ஆம் வசனம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அங்க ராக்காலம் இல்லை. ஏன் அப்படின்னா, ராக்காலம்னா என்ன? இருட்டா இருக்கிற நேரம். ராக்காலம்னா இருட்டு, பகல் காலம்னா வெளிச்சம். ராக்காலம் இல்லாதபடியால். ஏன் ராக்காலம் இல்லை? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே அங்க எப்பவுமே வெளிச்சமா வச்சிருக்கிறார். அது பகற்காலமாகவே இருக்கிறது. குமாரனாகிய கிறிஸ்து விளக்காக இருக்கிறார். அது அணைந்து போகாத விளக்காக இருக்கிறது. அங்கே வெளிச்சமாக எப்பவும் இருக்கிறபடினால், பகல் காலமாக இருக்கிறபடினால், இரவு என்று ஒன்று அங்க இல்லாதபடினால், இருட்டு என்று ஒன்று அங்க இல்லாதபடினாலே அங்க வாசல் அடைக்க வேண்டிய தேவையில்லை. கள்ளன் வரணும்னா இருட்டுல வருவான், அந்த இடத்துக்கு கள்ளன் போக மாட்டான். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் அங்கே போய் நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. நம்ம ஏதோ ஒரு நேரத்துல இந்த பூமியை விட்டு கடந்துட்டோம், போயிட்டு இருக்கிறோம், அங்க போற நேரத்துல வாசல் திறந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்வி யாருக்கு தேவையில்லை. அந்த வாசல் எப்பொழுதும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறதற்காக திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே வெளிச்சமே இருக்கிறது. வழி தெரியாது என்று சொல்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை.
ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. இன்னும் அடுத்து பாருங்க, 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தீட்டுள்ள ஒன்று உள்ளே செல்லாத மேலோக ராஜ்யம் அது. தீட்டு 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 அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல சரீரத்துல குஷ்டரோகம் உள்ளவங்களை தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. அவங்க அவங்களுடைய துணியை எடுத்து, சால்வை எடுத்து அல்லது முண்டை எடுத்து தலைவலியா போத்திக்கிட்டு வேலி ஓரத்துல உட்கார்ந்துட்டு யாராவது போகிற காலடி சத்தம் கேட்டுன்னா இது யாருன்னு பார்த்து கிட்ட போயிடக்கூடாதுன்னு தீட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பூமியில தீட்டு என்று காணப்பட்டது. தீட்டுள்ள இடத்துல மக்கள் போகிறதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தீட்டான காரியத்தை தொட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற எந்த ஒரு நபரும் தீட்டுள்ளவர்களாக இருக்க முடியாது. எல்லா தீட்டும் இங்க இருந்து சுத்தம் பண்ணப்பட்டு, எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த தீட்டுள்ள எல்லாவற்றையும் சுத்திகரித்து நேர்த்தியாக பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தீட்டுள்ளவர்கள் சுத்தமடையும்படியாக, அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக இங்கே அனுப்பினார். அவ்வளோ பெரிய அன்பு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்ம தீட்டில்லாதவர்களாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்காக, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு தீட்டு இருக்கக்கூடாது. தீட்டுள்ள ஒன்று அங்கே பிரவேசிக்க முடியாது. அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே பிரவேசிக்க முடியாது. பொய்யான காரியங்களை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே பிரவேசிக்க முடியாது. என்ன பொய்? ஏதோ பொய்யா சொல்லிடுறோமா? உண்மை மறைச்சிட்டோமா? அப்படி இல்லை. பொய்யை நடப்பிக்கிறது என்றால் பொய் தெய்வங்களை உண்டாக்கி, பொய் தெய்வங்களை ஆராதிக்கும்படி, வழிநடத்தும்படி, அந்த விக்கிரகங்களுக்கு நேராக பின் செல்லும்படியாக ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களையும் நன்றாக உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினால் பாருங்கள். அவர்கள் பொய்யை நடப்பிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களில் இருக்கிற அந்த தீட்டு மாறும்படியாக நம்முடைய இந்த ஆலோசனைகளை கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ராஜ்யம் அது, மேலோக ஆட்சி அது. தீட்டு, அந்த தீட்டு, இந்த பூமியில இருக்கிற தீட்டு பொய்யை நடப்பிக்கிறது. அருவருப்பு, விக்கிரகம் அருவருப்பு, விக்கிரகம் பொய், விக்கிரகம் தீட்டு, இவைகளை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே பிரவேசிப்பதில்லை. விக்கிரகத்துக்கு முன்னதாக போய் முழந்தாள் படி இடுகிற ஜனங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எச்சரிப்படைய வேண்டும். விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். விக்கிரகம் பொய், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அங்கே ராக்காலம் இல்லை, வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை, திறந்துதான் இருக்கிறது என்று சொன்னாலும் தீட்டுள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறதும் அருவருப்பை செய்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் தான் அதில் போக முடியும். அவர்கள் தீட்டு நீக்கப்பட்டவர்கள், பொய்யை விட்டு விலகி வந்தவர்கள், அருவருப்பை விட்டு விலகி வந்தவர்கள், அவர்களுக்கென்று அங்கே வாசல்கள் விரிவாய் திறக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே வெளிச்சம் ஒரு நாளும் இருட்டாகாதபடிக்கு பிரகாசமாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த இடத்தை பிரகாசிப்பித்துக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே ராக்காலம் இராது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்துல பார்த்தோம். அங்கே ராக்காலம் இல்லை, அதனால வாசல் அடைக்கப்படுவதில்லை. அடுத்த அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமா அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், இங்கே நாம் பின்வரிசையில தள்ளப்பட்டு இருக்கலாம்.
இங்கே நமக்கு ஒன்றும் நலமானபடி கிடைக்காமல் இருக்கலாம், ஒன்றும் நல்ல காரியத்தை பார்க்க முடியாதபடிக்கு இருக்கலாம், நல்ல ஆகாரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம், நல்ல வஸ்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம், நல்ல தகுதியான ஸ்தானங்கள் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கும் போது நாம் அங்கே பிரவேசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பிரவேசிக்கிறவங்களுக்கு சதா காலங்களிலும் அங்கே அரசாளும்படியாக, சதா காலங்களிலும் அரசாளுவதற்காக தேவனுடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக, அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாக அவர்களுக்கு அங்கே ராஜ மரியாதை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலம் அரசாளுவார்கள். சதா காலம் என்ன? ஒரு நாளும் முடிவில்லாது, ஒரு நாளும் முடிவில்லாது. இன்றைக்கு அரசாளுகிறவர்கள் 4 வருஷம் ஆன உடனே, 5 வருஷம் ஆன உடனே, கிட்ட டைம் நெருங்கிட்ட உடனே இனி ஐயோ அடுத்து என்ன நடக்கும், நம்ம இந்த சிங்காசனத்துல இருக்க முடியுமா, இறக்கி கீழே விட்டுருவாங்களா, அடுத்தால நம்ம இந்த சிங்காசனத்துல இனி தொடர்ந்து நம்மளால இருக்க முடியுமா என்கிற கவலை கொள்ளுகிறவர்களாக மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே நாம் போகும்போது அங்கே நாம் அரசாளுகிறவர்களாக இருப்போம். அந்த ராஜ்யம் ஒரு நாள் நமக்கு முடியாது. அது சதா காலம் அரசாளும்படியாக தேவன் நமக்கு நிரந்தரமாக, நித்திய காலமாக, நித்திய ஜீவ காலமாக ஆளுகை செய்யும்படியாக. அப்படின்னா இங்க எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் போது இதெல்லாம் அங்க அவசியமே இல்லை, இதெல்லாம் அங்க போகாது, இது போகிறதற்கு அங்க ஒரு வரவேற்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனுடைய சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே தீட்டு நீக்கப்பட்டு, அருவருப்பு நீக்கப்பட்டு, பொய்யான கிரியைகள் எல்லாம் நீக்கப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் அங்கே புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அங்கே பிரவேசிப்பார்கள். நித்திய காலமாக சதா காலமும் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12ஆம் வசனத்துல சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வந்து அந்த பரம ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் விடுகிறதற்காக, நம்மை அழைத்து செல்வதற்காக வரும்போது அவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனோடு கூட வருகிறார். நம்முடைய கிரியைகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வாஞ்சியோடு தாகத்தோடு ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு நாம் கடந்து கர்த்தருக்காக அவருடைய மகிமையை நாடி நிற்போமானால் நமக்குரிய பலனை அவர் கூட கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதை கை கொள்ளுகிறவன் தான் அங்க போக முடியும், கை கொள்ளாதவன் போக முடியாது. அந்த வசனங்களை கை கொள்ளுகிறவன், அந்த வசனங்களை கடைபிடிக்கிறவன், அந்த வசனங்களை செயல்படுத்தி காண்பிக்கிறவன், அந்த வசனங்களை நடந்து காண்பிக்கிறவன், ஹல்லேலூயா, அவன் பாக்கியவான். அவன் தான் அங்க பிரவேசிக்க முடியும். பிரசங்கிமார்களின் இளவரசன் என்று சொல்லப்பட்ட சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, புறஜாதிகள் வேத வசனங்களை வாசிக்கிறதில்லை, ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களை வாசிக்கிறார்கள். அவர்கள் வேத வசனங்களை வாசிக்காவிட்டாலும் கிறிஸ்தவர்களை வாசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படி அவர்கள் அதை கை கொண்டு நடப்பார்களானால் புறஜாதிகள் அதை பார்த்து வாசித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய நடைகள், உடைகள், நம்முடைய பேச்சுக்கள், செயல்கள், பார்வைகள், நம்முடைய உதவி கரங்கள், நம்முடைய சுவிசேஷ அறிவிப்புகள், நம்முடைய தியாக வாழ்க்கை, விழிப்புள்ள கண்கள், எல்லா காரியத்திலும் தேவன் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்கிறதை ஞாபகம் வைத்துக் கொண்டு ஆத்தும ஆதாயத்திலே கவனத்தை செலுத்துவோம்.
ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்காக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஹalleluya. 14ஆம் வசனம் பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். 7ஆம் வசனத்துல அதைத்தான் வாசித்திருக்கிறோம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் அப்படின்னா என்ன? ஜீவ விருட்சம் அங்க இருக்குங்க, அதுல அதிகாரம் நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய், என்றைக்கும் அரசாட்சி செய்கிறவர்களாய், வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்து அந்த வெளிச்சத்திலே நடந்து சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்ய போகிறோம். நம்மளுக்கு அதிகாரம் அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும், 12 விதமான கனிகளை கொடுக்கும். என்ன அங்க போய் பார்த்த பிறகுதாங்க நமக்கு நல்லா புரியும். யோவானுக்கு எப்படி ஆண்டவர் கொஞ்சம் காண்பித்திருக்கிறார், ஒரு கொஞ்சத்தெல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்ததை நமக்கு சொல்வதற்கு அவர் முயற்சி பண்ணி இருக்கிறார். ஆனா நமக்கு நம்ம போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும், போய் பார்த்தாதான் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விதத்துல அந்த காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா சரியா புரியுதில்லை, நிறைய பேர் அதை வாசிக்கிறது இல்லை, நிறைய ஊழியக்காரர்கள் அதுல கவனம் செலுத்துகிறது இல்லை. காரணம் அது விளங்குறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, அது நமக்கு வாசிக்கிறதுக்குள்ளது இல்லைன்னு நினைக்கிறாங்க. பல காரியங்களை அதை குறித்து அவர்கள் சொல்லி அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று பார்த்து அதுல எப்படி உள்ளவர்கள், எப்படிப்பட்டவர்கள் அதில் போவார்கள், அங்கே என்ன நடக்கும், அவர்கள் என்ன செய்வார்கள், கடைசியில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் தெளிவாக அவர் எழுதி அது நாம் அறிந்து கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். இதுல ஒன்னையும் குறைக்கவும் முடியாது, ஒன்றையும் கூட்டவும் முடியாது. அந்த கூட்டினாலும் அதற்குரிய தண்டனையும், குறைத்தாலும் அதற்குரிய தண்டனையும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 14ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசித்தோம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய கற்பனைகள் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகள் இன்னதென்று நாம் அறிவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை, அந்த கற்பனைகளை நாம் வாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நடந்து பழக வேண்டும், நடந்து காண்பிக்க வேண்டும். புறஜாதிகள் வேதத்தை புறக்கணிப்பார்கள், வாசிக்க மாட்டார்கள். ஆனால் நம்ம நடந்து போகும்போது நம்மளே வாசிப்பாங்க. நம்ம நேரம் நடக்கிறோமா, சைடுல நடக்கிறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பாக்குறது நம்ம நேரம் நடந்து போனோம்னா நம்மளை போல அவங்களும் நடந்து பார்க்கலாமான்னு நினைப்பாங்க, நம்ம கூட சேர்ந்து நடக்கலாமான்னு பார்ப்பாங்க. இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். தீட்டுள்ளதும் அருவருப்பும் செய்கிற ஒன்றும், பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அங்கே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார்கள். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கேட்ட இந்த வேத வசனங்களின்படி இன்னும் சற்று உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறதற்கு, ஆண்டவரே நான் எதிலே குறைவுள்ளவளா இருக்கிறேன், குறைவுள்ளவனா இருக்கிறேன், நான் அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம், எனக்கு சகாயம் பண்ணும், கிருபை ஆயிரும், எனக்கு உதவி செய்யும், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்கிற உங்களுடைய சித்தத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. புறஜாதிகள் என்னை பார்த்து வாசிக்கும் போது உண்மை என்னிலே காணும்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், அதற்கேற்ற விதத்திலே கிரியை செய்யும் ஆண்டவரே. விக்கிரக ஆராதனையிலே இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று திட்டமும் தெளிவுமாய் வேதம் சொல்லி இருக்க, நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ஊர் மக்கள், எங்களுடைய பெருமக்கள், இவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம், இவர்களுக்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்தி உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இரத்த கலப்பான உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்காகவும் பாரத்தோடு ஜெபிப்போம். வாசல்கள் திறக்கப்படும் போது சத்திய சுவிசேஷத்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பது நாம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். அது சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற திருடனாயிருந்தாலும் அவனை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே நம்முடைய நம்பிக்கையை, பூரணமான நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைப்போம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக அவரை எதிர்பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.